ஆண்டின் பொதுக்காலம் 26வது ஞாயிறு. நற்செய்தி பகுதி மார்க்கு 9:38-48 வரை. இன்றைய நற்செய்தியை 3 நிலைகளில் உங்களோடு சேர்ந்து தியானிக்க ஆசிக்கிறேன். 1. நல்லது செய்வது. யார் செய்தாலும் அதனை இயேசுவின் சீடர்கள் அங்கீகரிக்க வேண்டும். 38-40. 2. இயேசுவின் சீடன் எவ்வளவு சிறிய செயலை செய்தாலும் இயேசுவின் பெயரால் செய்கின்ற போது அது அடுத்தவர்களுக்கு நலன் பயக்கும். 41 வசனம். இயேசுவின் சீடன் எந்த காரணத்தை முன்னிட்டும் எந்த நேரத்திலும் யாருக்கும் துர்மாதிரியாக இருக்கக்கூடாது. 42-48 வரை உள்ள இறைவசனம். 1. நல்லது யார் செய்தாலும் அங்கீகரிக்க வேண்டும். மார்க்கு 1:13. தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். தாங்கள் மட்டுமே இந்த பணிவாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு மட்டுமே இயேசு பேய் ஓட்டுவதற்கு அதிகாரம் அளித்திருக்கிறார். எனவே எங்களை தவிர பேய் ஓட்டுவதற்கு இவருக்கு அதிகாரம் வழங்கியது யார் என்ற ஆணவத்துடன் யோவான் செயல்படுகிறார். விண்ணரசில் யார் பெரியவன் என்று விவாதித்த தொனி இங்கு ஆணவமாக, அகந்தையாக யோவானிடம் வெளிப்படுகிறது. குறுகிய வட்டம், குறுகிய எண்ணம், இதை ஆங்கிலத்தில் கெட்டோ மென்டாலிட்டி என்று அழைப்பார்கள். இயேசுவினுடைய சீடர்களுக்கு விசாலமான பார்வை, குறுகிய வட்டம் அல்ல, பெரிய வட்டம் வேண்டும். தங்களை போன்று இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் நம் வட்டத்துக்குள் இல்லாமல் வெளிவட்டத்துக்குள்ளும் இருக்கிறார்கள். அவர்களாலும் இயேசுவின் பெயரால் பேய்களை ஓட்டவும் வல்லச் செயல் செய்யவும் முடியும் என்கின்ற தாழ்ச்சி மனப்பான்மையும் சகிப்புத்தன்மையும் அங்கீகரிப்பும் சீடனுக்கு வேண்டும். நான் இருக்கும் பங்கில் என்னால் மட்டுமே, என்னை சார்ந்தவரால் மட்டுமே இதை செய்ய முடியும், எங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சிறுபிள்ளைத்தனம் போல பல நேரங்களில் நாம் பங்குகளில் சண்டையிடுகிறோம். 1 கொரிந்தியர் 12வது பிரிவு 3-4 வரை உள்ள இறைவசனங்கள். கடவுளின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பேசும் எவரும் இயேசு சபிக்கப்பட்டவர் என சொல்ல மாட்டார். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவரன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. கடவுளுக்கு யாரும் வேலி போட முடியாது. ஆவியானவர் விரும்பும் திசையை யாரும் தீர்மானிக்க முடியாது. நாம் செய்யக்கூடிய நல்லவற்றையும் மற்றவர்களும் செய்ய முடியும் என்று அங்கீகரிக்க வேண்டும். தூய ஆவியார் அவர்கள் வழியாகவும் செயல்பட முடியும் என்பதை உணர வேண்டும். இந்த சிந்தனை நம்மை 2வது நிலைக்கு சிந்திக்க அழைத்துச் செல்லுகிறது. 2. இயேசுவின் சீடன் மலைக்க வைக்கும் செயல்களை வைத்து தன்னை பின்பற்ற இயேசு சொல்லவில்லை. பேய்களை ஓட்டி வல்லச்சைகளை காட்டி இயேசுவின் சீடன் என்று நிரூபிக்க தேவையில்லை. மாறாக, நீ கொடுக்கின்ற ஒரு கிண்ணம் தண்ணீர் உன்னை என் சீடன் என்று காட்டும். அடுத்தவரை உற்சாகப்படுத்தும் ஒரு சிறிய வார்த்தை உன்னை என் சீடன் என காட்டும். நீ செய்கின்ற இரக்கச் செயல் நீ என்னுடைய சீடன் என்பதை காட்டும். சரியான பாதை தெரியாமல் பயணம் செய்பவர்களுக்கு சரியான வழி காட்டுவது நீ என் சீடன் என்பதை காட்டும். நம் அன்பியத்தில் நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களை போய் சந்தித்து ஆறுதல் கூறுவது நம்மை இயேசுவின் சீடன் என்று காட்டும். அடுத்தவரை புன்னகையோடு நோக்குவது, பேசுவது நம்மை இயேசுவின் சீடன் என காட்டும். எனவே இயேசுவின் சீடன் மலைக்க வைக்கின்ற செயல்களை மட்டுமல்ல, சிறிய சிறிய செயல்களிலும் இயேசுவின் சீடன் என்பதனை வெளிப்படுத்த முடியும். இந்த சிந்தனை 3வது நிலைக்கு நம்மை இட்டுச் செல்கிறது. 3. இயேசுவின் சீடன் யாருக்கும் துர்மாதிரியாக இருக்கக்கூடாது. யாரையும் பாவத்தில் விழச் செய்யும் செயலை மட்டும் செய்யக்கூடாது. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், be careful about how you live because you could be the only Bible some people may ever get to read. நீ வாழுகின்ற வாழ்க்கையை குறித்து எச்சரிக்கையாயிரு, கவனமாயிரு. ஏனென்றால் சிலர் படிக்கின்ற ஒரே விவிலியம் நீயாக கூட இருக்கலாம்.
எடுத்துக்காட்டான வாழ்வை வாழ்வதே மானுடத்தின் ஒரே பள்ளிக்கூடம் என்று புனித அகுஸ்தினார் கூறுகிறார். எனவே சீடன் அடுத்தவர் யார் செய்தாலும் கடவுளின் பெயரால் செய்யப்படும் நல்லதை அங்கீகரிக்க வேண்டும். பேய் ஓட்டுகின்ற பெரிய செயலை செய்வது மட்டுமல்ல சீடத்துவம், கிண்ணத்தில் தருகின்ற தண்ணீர் இயேசுவுக்காக செய்யும் செயல் என்றால் அதுவும் சீடத்துவமே. எடுத்துக்காட்டான வாழ்வை வாழ்வதும் சீடத்துவம். இதை உணர்ந்து வாழ இறைவனின் வரம் கேட்போம். ஆமேன்.